சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த இரட்டைலை சின்னம் தொடர்பாக பெங்களூர் புகழேந்தி அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் விரைவில் பரிசீலித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எப்படி பார்க்க சோதரர் பெங்களூர் புகழேந்தி ஒரு பெரிய ஃபைட்டர். ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு விஷயத்தில் ஃபைட் பண்ணாலும் சரி, பல விஷயங்கள் அவர் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் தெளிவாக நிற்பார். அது ஒரு போர்க்குணத்தோடு கொண்ட ஒரு சோதரர் தான் அவர். இன்னைக்கு அதிமுக தொண்டர், அதிமுக கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர், முறைப்படி அது நடக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி கட்சி அபகரிக்கிறதுக்கு அவர் இத்தனை மாவட்ட செயலாளர் ப்ரப்போஸ் பண்ணணும், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணணுன்னு அந்த தொண்டர்களுக்கு உரிமையை அடிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்களெல்லாம் பண்ணி அவர் இரட்டைலையை கையகப்படுத்தும் போது அதை முறியடிக்கணும்னு பெங்களூர் புகழேந்தி தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு இதை அனுப்பியிருக்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக தான் பார்க்கணும். நாம் தமிழர் சீமான் கூட இன்னைக்கு தந்தி டிவி பேட்டியில் அதில் ஒரு முன்னோட்டத்தில் இரட்டைலை கூட முடக்கப்படலாம், ஃப்ரீஸ் பண்ணப்படலாங்கிற ஒரு தகவலை சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் எப்படி இரட்டைலையை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஃப்ரீஸ் பண்ணாங்களோ எங்களுக்கு படித்து பார்க்க டைம் இல்லை, எக்கச்சக்க இது ரெண்டு தரப்பும் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு படித்து பார்க்க டைம் இல்லைன்னு ஃப்ரீஸ் பண்ணாங்க. சிம்பல் தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொந்தம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன பண்ணலான்னா, எங்களுக்கு இது படித்து பார்க்க டைம் இல்லை, தேர்தல் முடிஞ்ச முறை பார்த்துக்கலான்னு கூட அவங்க சொல்லதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல விரும்பலை. வாய்ப்புகள் எப்படியும் வரலாம். அந்த இடத்துக்குள்ளே தளராம ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர் தான் புகழேந்தி. தன்னோட ஃபைட்டை அவர் கொண்டு போயிருக்கிறாரு. தேர்தலில் சிம்பல் அலாட் பண்ணும்போது பன்னீர்செல்வமும் தன்னோட தரப்புக்கு இரட்டைலையை ஒதுக்கி தரணும்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் தன்னை ஒரு அதிமுக அணி கிளைம் பண்ணி பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதிட்டாரு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போடுற அதிகாரத்தை எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எஸ், எப்போ அந்த அதிகாரம் ரெண்டு பேருக்கும் இருக்குது, அது எனக்கு தான் வேணும்னு இன்னமும் ரெண்டு பேருக்கு இருக்குதா? அது தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். இங்கே நம்ம கடைசியாக நடந்த தேர்தல், அவங்க சந்தித்த தேர்தல் ஈரோடு கிழக்கு, அதில் வேற ஏதோ ஜிம்மிக்ஸ் பண்ணி இது ஒரு தமிழன் ஹுசேன் எடப்பாடி கையெழுத்து போடலான்னு நினைக்கிறேன். பட் எடப்பாடிக்கு ஆளான தமிழன் ஹுசேன் தான் அதை கையாண்டார். எடப்பாடி தான் ப்ராக்டிக்கல் பர்பஸ். பட் டெக்னிக்கலி அதில் கையெழுத்து எடப்பாடிக்கு கையெழுத்து கிடையாது. அப்போ டெக்னிக்கலி எடப்பாடி கையெழுத்தில் இன்னும் ரெட்டால போகாத சூழ்நிலையில் அடுத்து தேர்தல் வரும்போது அவங்க நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டன்னு தான் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குன்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் ஒரு டைமிங் இல்லைன்னு ஒரு ஃப்ரீஸ் ஆகக்குள்ள ஒரு சான்ஸ் உண்டு. நான் ஃப்ரீஸ் ஆயிரம்லாம் அறுதிட்டு உறுதியாக சொல்ல தயாரில்லை. பட்டு புகழேந்தி ஓபிஎஸ் தரப்பெல்லாம் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ஆணையம் எப்படி செயல்படும் நமக்கு தெரியும். ஏற்கனவே ஆர்கே நகரில் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண ஒரு சூழலும் உண்டு. அதே மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வரலாம். ஸோ இது எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கம்ஸ் ஈஸிலி கோஸ் ஈஸிலிங்கிற மாதிரி எளிதாக கிடச்சிது, எளிதாக போனாலும் கூட போயிடலாம். ஆனால் இன்னைக்குள்ள டெக்னிக்கல், இன்னைக்குள்ள லீகல் சைடு அவருக்கும் 62 எம்எல்ஏ கட்சி அமைப்பு இதெல்லாம் சாதிக்கலி வழக்குப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். நம்ம எது உண்மையோ அதை சொல்லக்கூடிய ஆள். அதே வேளை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர்னா அது இல்லை. ஸோ அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த ரூலில் தேர்தல் ஆணையம் கட்சி கான்ஸ்டியூஷன் படி போகிறேன்னு போனாலோ, அல்லது கட்சி கான்ஸ்டியூஷன் படி இதை சொல்லுது, சாதிக்கலி வழக்குப்படி இதை சொல்லுது, நாங்கள் எதை முடிவு பண்ணதுக்குன்னு இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் புறவு முடிவு பண்ணுறோன்னு ஒரு சூழலுக்கும் எடுக்கலாம். இப்போ இதை கட்சி தொண்டர்கள் ஓட்டளித்து தான் பொதுச்செயலாளருங்கிற அதை பரிசீலனை பண்ணுறோம். அதே வேளை சாதிக்கலி வழக்குப்படி இதையும் பரிசீலனை பண்ணுறோம். பட் எங்களுக்கு டைம் இல்லைன்னு கையெழுத்து 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டலைன்னு சொல்லலாம். அல்ல 2 பேரும் கையெழுத்து போடலாம். ஆனால் 2 கையெழுத்து போனால் யாருக்கும் அது இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இது பண்ணலாம். இபிஎஸ்க்கு தானாங்கிறத நாங்கள் இன்னும் முழுமையாக சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணும்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க, நிபந்தனை போட்டு கோர்ட்டு உத்தரவுக்கு உட்பட்டன்னு ஒரு நிபந்தனை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனை எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், சாதிக்கலி வழக்குப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அதற்கான உரிமை தெளிவாக இருக்கு. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, இதுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் ஒரு மாற்று முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் டைம் இல்லைன்னு நாங்கள் தேர்தல் முடிஞ்ச முறை முடிவு எடுப்போன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆர்கே நகரில் அப்படி தான் நடந்தது.
பட் இப்போ ஒரு முடிவெடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் கோ தொடரும்னா எடப்பாடி பழனிசாமி தானே போவோம். ஸ்டேட்டஸ் கோ தொடரும்னு சொன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலில் ரெட்டையில கையெழுத்து போட்டார்? இல்ல அவர் பொதுச் செயலாளர்னு அங்கீகரிச்சிட்டாங்கல்ல. கொஞ்சம் அங்கீகரிச்சிட்டாங்க, நான் மறுக்க வரல அது. பட் சிம்பல் வந்து ரெட்டை தலைமை 2 பேருக்கு தான் ரைட்ஸ்ன்னு தானே இருக்குது. ஸோ டெக்னிக்கல் இதில் ஒரு டைம் இல்லைன்னு சொல்லி முடக்கவும் செய்யலாம். ஆனால் பொதுச்செயலாளர் அங்கீகரிச்சதுனால பொதுச்செயலாளருக்கு அந்த சைனிங் அதாரிட்டிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதில் கோர்ட் நிபந்தனைக்கு உட்பட்டாதுன்னு ஒரு சின்ன வார்த்தை இருக்குது. ஸோ நானும் அதான் உங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன். பையன் லார்ஜ் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இன்கேஸ் ஒரு சூழல் வந்தாலும் வரலான்னு தான் நான் சொல்கிறேன். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு அது பேருன்னு சொல்ல வரலையே. சாதிக்கலி வழக்கை நான் அதனால தான் சைட் பண்ணுறேன். அவருக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் அது கிடைச்ச பிறகு தான் 100% அவருக்கு கிடைச்சுன்னு சொல்ல முடியும். நாம் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறதுனால அவரை விட்டு பெயருங்கிற வார்த்தையை நான் சொல்ல தயாரில்லை. போக வைக்கிறதுக்கு ஓபிஎஸும் புகழேந்தியும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியில் வெற்றி பெறாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தீர்ப்புன்றது ஓபிஎஸ்க்கு வெற்றி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தள்ளி தான் விட்டுருக்காங்க. இதனால ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு லாபம் இருக்கு? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு ஹோப் வருது இல்ல. ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒளிக்கீட்டு கிடைக்குது இல்ல. இதுவே வெளிச்சமாயிட்டுன்னா என்னை பொறுத்தவரை ரெட்டையில சின்னமே சமூக நீதி சூறையாட சின்னமுடைய சின்னம் தான் நான் பார்க்குறேன். அது இன்னைக்கு கொங்கு வேளாளர்களுக்கும் வன்னியர்களுக்கும் தான் அந்த சிம்பல்ல லாபம். முத்திரையர்களுக்கோ யாதவர்களுக்கோ செங்குந்தர்களுக்கோ பறையர்களுக்கோ தேவேந்திர வேளாளர்களுக்கோ எந்த பலனளிக்காத சிம்பலுங்கிறத நான் ஆணித்தரமாக பேசிகிட்டு இருக்கேன். நியூஸ் ஜேயில் வந்து நான் விவாதத்துக்கும் வர தயாருங்கிறேன். சிவி சண்முகமோ அவரை சார்ந்தவர்களோ வந்தால் இந்தந்த நிர்வாகிகள் இப்படி இருக்காங்க, இவங்க தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லை, நீங்களாம் பெரிய பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஸோ மற்ற ஜாதிகள் இங்கே இந்த ரெட்டையில சின்னத்தால் எந்த லாபமும் இல்லைன்னு நான் நிறுவதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு எல்லா ஜாதி சங்கங்கள்ட்டையும் ஜாதி சங்க தலைவர்கள்ட்டையும் நான் இதை களத்துக்குள்ளே போய் இதை என்னோட ஒரு சமூக நீதி போராட்டு பெரியார் வழியில் நின்று நான் அதை செய்துட்ருக்கேன். தந்தை பெரியார் வழியில் நின்று அதை செய்துட்ருக்கிறேன். பெரியார் வந்து 24 எம்எல்சியில் 23 பேர் பிராமணர்னு சொன்னது சரின்னா, நான் இப்போ விளாட கொன்ற வன்னியர்களும் அதிமுக ரெட்டலையை வச்சு ஆதிக்கம் பெற முயற்சி பண்ணுறாங்க. அதனால பறையருக்கோ செங்குந்தருக்கோ மற்ற சமூகங்களுக்கும் இதில் லாபம் இல்லைங்கிறது நான் சொல்கிறது சரிதாங்கிறத மனச்சாட்சிப்படி நேர்மையாக நான் அதை கையாண்டுட்டு இருக்கிறேன். பட் பன்னீர்செல்வம் அவங்க சார்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சிம்பலை வந்து தங்களுக்கு சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அவங்க கடைசி வரை முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளையில் முடக்கப்படலான்னு தான் நான் சொல்கிறேன். முடக்கப்படும் நான் சொல்ல வரல. அதற்கான முயற்சியில் ஓபிஎஸ் அணி ஈடுபடுறாங்க. ஒரு வேளையில் தான் நான் சொல்கிறேன், தவிர அதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் குறைவுங்கிறது எனக்கும் தெரியும். ஒருவேளை முடக்கப்பட்டாலும் அதனுடைய பழி ஓபிஎஸ் மேல வராது. பழி வந்து என்னங்க பிரயோஜனம்? எதிரிகிட்ட ஒரு ஆயுதம் நினைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதிரிகிட்ட இருக்கும்போது அந்த பழி வந்து என்னால் என்ன ஆயிரப்போகுது? அதனால இரட்டை இலைக்கு உள்ள அந்த சின்னத்துக்குள்ளான அந்த உணர்வு என்ன உணர்வு? தொடர் தோல்வி சின்னம். ஸ்டாலின் உதயசூரியனால சுட்டரிக்கப்படக்கூடிய சின்னம். இதானுங்க உண்மை. இல்ல அந்த ரெட்டலைக்கான வாக்குகள் குறையவே இல்லைன்றாங்களா? அது அடிபடவே இல்லைன்றாங்க. யார் சொன்னா குறையலன்னு? யார் சொன்னா? கேசி பழனிசாமி சொல்றாரு. கேசி பழனிசாமி சும்மா சொல்லிட்டு தெரிவாரு. அவரு ஒரு வெள்ளாள கவுண்டரு, அந்த எடப்பாடி ஒரு வெள்ளாள கவுண்டரு. என்னதான் இது பண்ணாலும் அவருக்கு சகோதரர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு, குழந்தைவேலுக்கு சன்னு ரவி குழந்தைவேலுக்கு இதெல்லாம் வந்துடும். என்னை பார்த்து அவங்க பட்டு கேசி பழனிசாமி ஒரு போராளி, அவரை நம்ம அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். சசிகலா வைத்து ஃபைட் பண்ணார், நம்ம அந்த ஃபைட்டில் நம்ம கூட இருந்தார், நண்பர். அவருக்கு பல விஷயங்கள்ல அவருக்கு பொலிட்டிக்கல் எலிவேஷனுக்கெல்லாம் நம்ம சொன்னோம். எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ரெட்டையில சென்டிமெண்ட் இருக்குது. பட் அதே வேளையில் அவர்கிட்டே நான் இது கேட்குறேன், இன்னைக்குள்ள ரெட்டையில வந்து 2 ஜாதிக்கு சமூக நீதி சூறாடை தானே பயன்படுதுங்கிறதா என் கேள்வி. பட் இந்த வாக்கு வலிமணி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கில் கொங்கு வேளாளர்கள் 65% போட்டிருக்காங்க. கரெக்டு. அவங்க 65% போட்டது கரெக்டு. அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அது சிம்பல், அவங்களுக்கு அதில் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சிம்பல். அவங்க பண்ணுறது நியாயம், சரி. அதே வேளையில் அருந்ததியர், பறையர், செங்குந்தர், நாயுடு வந்து 10-12% தானே போட்டிருக்காங்க. அப்போ அந்த சிம்பல் வந்து இன்னைக்கு யாருக்கான சிம்பலுங்கிறது வந்து தெரியுதில்ல. நேற்று இந்த சிம்பல் வந்து யாருக்கானதாக இருந்தது? எல்லாருக்குமானதாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல், எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. எந்த ஜாதியும் நான் ஆண்ட அது எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அம்மாவோட எண்ண ஓட்டத்துக்கு தக்கன அந்த அம்மாவுக்கு கட்டளை ஏற்று செயல்பட்டு திறம்பட செய்து தங்களை அச்சீவ்மெண்ட் காட்டக்கூடியவங்களுக்கு அந்த அம்மா ரிவார்ட் பண்ணுவாங்க. லாயலாக இருந்து ஒரு அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கும் அவங்க ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கையில் இருந்தது. எல்லாருமே அங்கே டெம்பரரி தான், யாரும் நாங்கள் தாண்டி பேச முடியாது. இன்னைக்கு அப்படியா இருக்குது. சரி, வாக்கு வங்கி விஷயத்தில்
ஈரோடு கிழக்கில் ஏன் 65% கொங்கு வேளாளர் போடும்போது ஏன் நாயுடு, செங்குந்தர், பறையர், அருந்ததியர் எல்லாம் 10-12% நிறுத்திக்கிட்டாங்க? அப்போ அந்த சமூகங்களுக்கு தெரியுது இந்த ரெட்டலையால நமக்கு பலன் இல்லை, இது வேஸ்ட்டு, கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு தான் பலன்னு தெரியுது. அதனால அவங்க முதுன் பழனிசாமி தூண்டி விடுறாரு. பொங்கலூர் மணிகண்டன் போன்றவங்கள்லாம் ஒரு கண்ணியமான சகோதரர் தான். அவங்க வந்து தவறான ஒரு பிரச்சாரத்துக்குள்ள அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் வந்து ஆதாரத்தோடு தான் அங்கே நிற்கிறோம். ஆதாரத்தை யார்கிட்ட வேணாலும் விவாதத்துக்கு தயார். நியூஸ் சேனலே தயார். பொங்கலூர் மணிகண்டன் கூட நியூஸ் சேனலை நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு தயார் இருக்குது. இந்த சிம்பல் சமூக நியூஸ் வரக்கூடிய சிம்பல். கேசி பழனிசாமி நண்பர் வருவார்னாலும் வரட்டு, ரவி குழந்தைவில் வருவார்னாலும் வரட்டு, நான் உட்கார தயார். நான் ஆதாரங்கள் என்னிடம் அணிவகுக்கும். பூத் வைஸ் நான் தூக்கி போடுறேன். எந்த பூத்தில் எந்த சமூகம் இருந்தாங்க, எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காங்கிறத நான் டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் சர்வே டீம், எங்களோட டேட்டா டீம் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. ஜெயந்தன், ரிஷி, பிரசாந்த், மாதவன் எல்லாருமே அதை ஒர்க் பண்ணாங்க. லோக்கல் ஈரோடு பத்திரிகை நிருபர்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. ஏரியா, பூத்து எல்லாமே தெளிவாக எங்கிட்ட இருக்குது. யார் வேணாலும் எங்கள்கிட்ட அதில் வந்து பார்த்துக்கலாம். நிச்சயமாக வந்து ரெட்டையில சின்னம் கொங்கு வேளாளருக்கு பலன் அளிக்கக்கூடிய சின்னம். அன்னைக்கு கொங்கு வேளாளர்னா இவர் அண்ணாமலையும் இருந்தார், பாஜகவும் கூட்டணியில் இருந்து. பாஜக தனிச்சு போட்டியிடலை, ரெட்டையிலே தான் ஆதரிச்சு. அவர் அண்ணாமலையே 20,000 ஓட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாப்புல. எடப்பாடிக்கு எதிராக பிறஜாதிகள் போனனால 66,000 ஓட்டில் தோத்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிறஜாதிகள் போனனால 66,000 ஓட்டில் தோத்தாரு. அதே நிலைமை இன்னைக்கு அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக் அண்ணாமலை பின்னாடியும் பறையர், செங்குந்தர், தேவேந்திர வேளாளர், வண்ணார், நாவிதர், கோயோர் போன்ற சமூகங்களும் திமுகவில் குவிஞ்சவங்க சீமான் முன்னாடியும் பெருமளவு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இவர் கேசி பழனிசாமியை அதை ஏற்றுக்க மறுக்கிறாரு. சீமான் ஓட்டுங்கிறது திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டுன்னு சொல்றாரு. அது போய். அப்படின்னா ஜெயலலிதா இருக்கும்போது சீமானுக்கு செல்வாக்கு இல்லைன்னு 1% தானே எடுத்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சமூக சூறையாடுறாருங்கிற அடிப்படையில் தானே 4-7ன்னு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தானே போறாரு. நான் சொல்றது டேட்டா. நான் சொல்றது பலருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், தீயில மிருத்த மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறுவாங்க. இவன் ஜாதியை பற்றி பேசுறான்னு பேசுவாங்க. ஓகே, ஜெயலலிதா அம்மையாரையும் நான் பாப்பாத்தி அசைக்க முடியாதுனாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சமாதியில் என் வீட்டில் என்ன யாரும் அடிக்க பார்க்குறீங்களான்னு அழகிரி அந்த தரப்பு இதுக்காக திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசுனாங்க. அப்போ அவங்க ஜாதியை பற்றி பேசலையா? இன்னும் என்னென்னலாம் ஜாதியை பற்றி பேசியிருக்காங்கிற நம்மளே சொல்ல முடியும். ஸோ ஜாதி இங்கே இருக்குது. அந்த இடத்துக்குள்ள நாம் சொல்கிறது வந்து பிற ஜாதிகள் மத்தியில் பெரிய விழிப்புணர்ச்சி வந்துருங்கிறதுக்காக பலரும் பதறாங்க. ஏன் சீமானை பிடிக்காத ஃபாதர் ஜெகத் கஸ்பார் கூட பதறாரு. ஜெகத் கஸ்பார் ஒரு ஃபாதர், என் மேலே அன்பாக இருப்பார். அதில் எனக்கு அவரோட அந்த அன்புக்கு நான் என்றைக்குமே வந்து நான் நன்றி தெரிவிக்க கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி கேசி பழனிசாமி ஒரு ஃபைட்டர். அவர் என்னோட நெருங்கிய நண்பர். சசிகலா வைத்து போல்டாக ஃபைட் பண்ணார். சசிகலா வீழ்ச்சிக்கு கேசி பழனிசாமிக்கு ஃபைட்டும் ஒரு காரணம். எடப்பாடியை தூக்கி நிறுத்துற மாதிரி அவங்க பேசும்போது நண்பர்களாக இருந்தாலும் பாசத்துக்குரிய ஃபாதராக இருந்தாலும் அவங்க கருத்து தவறுங்கிறத எந்த இடம்னாலும் நம்ம கருத்தை ஆணி அடித்தது மாதிரி ஓங்கி சொல்கிறது நம்ம கடமை. மீண்டும் அந்த வற்புறுத்தி சொல்கிறோம், கேசி பழனிசாமி சொல்வது உண்மை அல்ல. இன்னைக்குள்ள ரெட்டையில வந்து ஜாதிக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடிய ரெட்டையிலையாக தான் இருக்குது. சமூக நீதியை சூறையாடக்கூடிய இலையாக தான் இருக்குது. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய இலையாக தான் இருக்குது. 2024 தேர்தல் அதை உணர்த்தும். ஓபிஎஸ் நான் ரெட்டையில நிப்பேன்னு தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கு. பாஜக எதுவும் நம்பிக்கை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். எதை நம்பிக்கையில் அவர் சொல்றாருங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒருவேளை ரெட்டலை இல்லைன்னு வச்சுக்கலாம், அது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? அதான் சமநீதி சூறையாட சிம்பல். அதை வச்சு சமநீதி சூறையாட முடியாதுங்கிற பிரச்சாரத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓபிஎஸ்க்கு தான் ரெட்டலை ஒரு விருப்பமான சிம்பல். அதில் வெற்றி பெற்றவர், அதில் முதலமைச்சரானவர், அதில் அமைச்சரானவர், அதில் அவர் மகனை எம்பி ஆக்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு அது விருப்பமான சிம்பல். என்னை பொறுத்தவரை சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது வர. அதைத்தான் நான் என்னோட கருத்தா வந்து ஆணித்தரமா ஊடகத்தில் சொல்லல, களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா ஜாதி சங்க தலைவர்களும் என்கிட்ட அதில் கான்டாக்டாக இருக்கிறாங்க. என்கிட்ட கான்டாக்டாக 4 ஜாதி சங்க தலைவர் இருந்தால் அதில் 2 பேரை பிடிச்சி அதிமுக ஆதரவுன்னு பண்ணுவாங்க. அது செய்யத்தான் செய்வாங்க. பட் அந்த சமூகத்தில் உள்ள காசு பணம் எதிர்பார்க்காத இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த சிம்பலால் நம்ம ஜாதிக்கு லாபம் இருக்கா, இந்த சிம்பல் இன்னைக்கு யார் கையில் இருக்கு, அதை வந்து கொங்கு நாடார்கள் உணர்றாங்க, கொங்குல உள்ள செங்குந்தர்கள் உணர்றாங்க, போயர்கள் உணர்றாங்க, ஒட்டர்கள் உணர்றாங்க, அருந்ததியர்கள் உணர்றாங்க, பறையர்கள் உணர்றாங்க, தேவேந்திர வேளாளர்கள் உணர்றாங்க, நாயுடுகள் உணர்றாங்க. ஸோ இது வந்து தெளிவாக எனக்கு கிடைச்ச
வெற்றியாக கருதுறேன். அது நமக்கு விடப்பட்ட சவாலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடியாக தான் நான் கருதுறேன். இதில் நான் வெற்றி பெறுவேன். தர்ம நியாயப்படி தான் நான் போகிறேன். சமநீதிக்காக உண்மைகளை எல்லா சமூகங்கள்ட்டையும் சொல்லி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறேன். என்னை பொறுத்தவரை ரெட்டலையின் பார்வை வேற, ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் உள்ள ரெட்டலையின் பார்வை வேறு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.